தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி, இன்னொரு நடிகரை சொன்னீங்க, அவருக்கு என்ன இப்போ திடீர்னு பெரியார், அண்ணா, அம்பேத்கர் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்காவது சமூக தளத்தில் இதை பற்றி பேசுகிறீங்களா? இதை பற்றி எங்கேயாச்சும் ஆதரித்து பேசுகிறீங்களா? நீங்கள் ஒன்றும் வேணாம், நான் அரசியல் கட்சி அல்ல, ஆனால் வந்து சாதி கொடுமை எங்கேயாச்சும் நடந்தால் கண்டிச்சிருக்கீங்களா? பெண்ணுரிமைக்காக போராடுறீங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு மாற்றம் நாங்களும் பெரியார் அண்ணா தானா, அதுக்கு முன்னாடி உன்ன வரலாறு என்னன்னு கேட்குறேன். உனக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி உனக்கு என்ன அடையாளம்? ஒரு வில்லேஜில் ஒரு கடை, அந்த கடை நல்லா போயிட்டுருக்கு, ஃபேர் ப்ரைஸ், தரமான உணவு, தரமான பொருள், நல்ல விநியோகம், மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க. இன்னொரு கடை போடுறாங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வேறு ஏதாவது புதுசாக கொடு, இதை விட தரமாக இருக்குன்னு சொல்லு, இந்த என் பிராண்டை வேறேன்னு சொல்லு. நீ எதுவுமே சொல்லி அதே பெரியார் அண்ணா கலைஞர், ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்க, இது என்ன அரசியல்னு கேட்குறேன். நீங்கள் பெரியார்லேருந்து விலகி வந்தோம், அதிகாரம் வேண்டாம் என்று பெரியார் நினைக்கிறார், ஆனால் சமூக மாறுதலுக்கு அதிகாரம் தேவை, அதற்காக தேர்தலுக்கு வருகிறோம். மாறுதலுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தலைவர் அவர் தான்னார், நாற்காலி காலியாகவே இருக்குனார், ஆட்சிக்கு வந்த பிற்பாடு போய் காணிக்கினார். ஒரு மாறுதல் தெரிந்தது, வேறுபாடு தெரிந்தது, அந்த வேறுபாடும் மாறுபாடும் தலைவனோடும் தத்துவத்தோடும் முரண்படவில்லை. இதுதான் அண்ணா.